அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கம்ஃபர்டான லஞ்ச், எல்லாரோட ஃபேவரட்டான வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பச்சை பட்டாணி நைட்டே ஊற போட்டிருந்தேன். அதை ஒரு 2 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு பிரியாணி அரிசி, சீரக சம்பா இருக்குல்லையே, அதை எடுத்திருக்கேன். பிரியாணி பண்ணுறதுக்கு இண்டஸ் வேலியோட இந்த பிரியாணி பாட் தான் எடுத்திருக்கேன். குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. 4 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. ஸோ இண்டஸ் வேலியில் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் நம்மளோட கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 12% ஆஃபர் கிடைக்கும். இப்போது அந்த பிரியாணி பாட்டில் கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 4 பெரிய வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 5-6 சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்க்குற அளவுக்கு பிரியாணியோட ஃப்ளேவர் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே புதினா சட்னி போட்டுட்டேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது கூட 2 தக்காளி, கொஞ்சமாக மல்லி, புதினா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு விட்டுடலாம். இது நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். முட்டை வறுக்கிறதுக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகுத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையை கட் பண்ணி போட்டுட்டு அப்படியே அடுப்பை ஆன் பண்ணி வச்சு விட்டுருங்க. அது அப்படியே முருகி வந்துடும். டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கவும் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு விட்டுடலாம். முட்டையை அடுப்பில் வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே திருப்பி போட்டு விட்டுருங்க. ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம். இந்த மாதிரி முட்டை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். தண்ணியோட அளவு 1 கப் ரைஸ்க்கு 1.25 அளவு மட்டும் வச்சோன்னா போதும். 2 வேணாம். ஏன்னா அந்த காயிலிருந்தே நமக்கு தண்ணி, அந்த ஈரப்பதம் எல்லாமே வரும். 1.25 வச்சிங்க அப்படின்னா தம்மாகி வர்றப்ப சாப்பாடு நல்லா உதிரியாக இருக்கும். நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணி ஊற்றிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துட்டு 1/2 லெமனோட ஜூஸ், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு திக்காகிரும். இந்த ஸ்டேஜில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க தோசை தவா மேலே இந்த பிரியாணி பாட் வச்சுட்டு மேலே ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 25 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நடுவில் ஒரே ஒரு தடவை மட்டும் ஓப்பன் பண்ணி திருப்பி விடுங்க. அவ்வளோதான். நல்லா சூப்பராக கம கமன் வெஜிடபிள் பிரியாணி ரெடி.